எங்க ஒரு பொண்ணு ஸ்கூல்ல லஞ்ச் ஃப்ரீயா ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்றதுனால எப்பவுமே வந்து 2 பேர் சாப்பிடுற அளவுக்கு தான் எடுத்து வச்சுப்பா. பாதியே இந்த பொண்ணு வந்து அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுருவா. மிச்சம் இருக்கிற பாதியை வந்து இந்த பொண்ணு பாக்ஸ்ல போட்டு எடுத்துப்பா. அப்படிதான் பாக்ஸ்ல போட்டுட்டே இருக்கும்போது 2 பொண்ணுங்க வந்து தெரியாதனமா தட்டி விட்டுருவாங்க. அந்த பாக்ஸும் கீழே விழுந்துரும். இப்போ இவ வந்து இப்படி எடுத்து வைக்கிறா அப்படின்றத பாத்துருவாங்க. ஆனா ஏதோ ஒரு கஷ்டத்துல தான் இப்படி எடுத்து வைக்கிறா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களும் பெருசா எதுவும் சொல்லாம போயிடுவாங்க. இந்த பொண்ணு கிளீன் பண்ணிடுவா. இப்ப கீழே விழுந்த சாப்பாட்டையும் எடுத்து இந்த பொண்ணு வந்து பாக்ஸ்ல போட்டுப்பா. எதனாலனா தங்கச்சி வந்து வீட்டுல சாப்பிடாம தான் இருப்பா. இப்ப இந்த சாப்பாடோ இல்லைன்னா தங்கச்சி வந்து இன்னைக்கு பட்னியா தான் இருக்கணும். இப்போ இந்த பொண்ணோட அம்மா இறந்து போயிட்டாங்க. அம்மா இறந்ததுனால 2 பொண்ணுங்களை வச்சு பார்க்க முடியாது அப்படின்ட்டு அப்பாவும் விட்டுட்டு போயிட்டாரு. இந்த பொண்ணு மட்டும் தான் தனியா உட்காந்துக்கிட்டு தங்கச்சியை பார்த்துக்கணும். ஒரு நாள் இப்போ இந்த பொண்ணு வந்து கிளாஸ்க்கு ரொம்ப லேட் ஆயிருச்சு அப்படின்ட்டு அவசர அவசரமா போயிட்டு இருக்கும்போது தடுக்கி விழுந்துருவாளா. இப்போ அந்த பொண்ணோட ஸ்டாக்கிங்கும் கிழிஞ்சு போயிடும். ஆனா அப்ப கூட இந்த பொண்ணு லேட்டா தான் வந்திருப்பா. டீச்சர் வந்து பின்னாடி நிக்க வச்சிருப்பாங்க. அடுத்ததான் ஒரு டாப் ஸ்டூடெண்ட் வந்திருப்பான். நல்லா படிக்கிற பையனா பின்னாடி நிக்க வைக்க கூடாது அப்படின்றதுனால டீச்சர் உள்ள அனுப்பியிருப்பாங்க. இப்போ இந்த பொண்ணு மட்டும் ஏதாவது நினைக்க போறா அப்படின்றதுனால போனா போட்டுன்னு அவளே உள்ள அனுப்பியிருப்பாங்க. அதுல இருந்தே இப்போ நம்ம வந்து நல்லா படிக்கணும், நல்லா படிச்சா நம்மளுக்கு மரியாதை கிடைக்கும் அப்படின்றது அந்த பொண்ணு தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சூப்பராகவே படிக்க ஸ்டார்ட் பண்ணுவா. இப்போ அந்த டாப் ஸ்டூடெண்ட் ஒரு பையன் இருப்பாள். அந்த பையன் வந்து இந்த பொண்ணு பக்கத்துல தான் உட்காந்துருப்பான். என்னதான் அவன் டாப் ஸ்டூடெண்டா இருந்தாலும் இந்த பொண்ணு நல்லா படிச்சு மேக்ஸ்ல வந்து இப்போ நல்லாவே மார்க் எடுக்க ஆரம்பிச்சிட்டா. இந்த பையனையே பீட் பண்ணிடுறா. இவனும் வந்து நீ எங்க டியூஷன் போற அப்படின்ட்டு சும்மா யதார்த்தமா தான் கேட்பான். அந்த பொண்ணு உள்ளுக்குள்ளேயே நம்மளே சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுறோம், இதுல டியூஷன் வேற எங்க இருந்து போறது அப்படின்ட்டு உள்ளே நினைச்சுப்பா. ஆனா வெளியே சொல்ல மாட்டா. ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறமா இப்போ இந்த பொண்ணு வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்ல பார்ட் டைமா வேலை செஞ்சுட்டு தான் இருப்பா. வேலை செய்யும் போது கூட இந்த பொண்ணு படிச்சுக்கிட்டே தான் இருப்பா. ஓவர் டயர்டா இருக்கிறதுனால அடுத்த நாள் கிளாஸ் ரூம்ல அப்படியே தூங்கிடுவா. இப்போ இந்த பையனுக்கும் வந்து அந்த பொண்ணு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். அடுத்ததா இப்போ இவங்க 2 பேரும் கொஞ்சம் க்ளோஸ் ஆகியிருப்பாங்க. இந்த வீக்கெண்ட் நம்ம வெளியே போலாமா அப்படின்ட்டு அவன் கேட்டிருப்பானா. அந்த பொண்ணுக்கு வந்து எந்த இன்டென்ஷன்ல கேட்கறான் அப்படின்றது புரியுது. குடும்ப சூழ்நிலை அப்படி இருக்கு, தங்கச்சியை நம்ம தான் பாத்துக்கணும், இதுல எங்க இருந்து அதுக்கெல்லாம் நம்மளால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்றதுனால அந்த பொண்ணு நான் வரலன்னு சொல்லிடுவா. அடுத்ததா இப்போ அவனும் வந்து ஒரு குவெஸ்டின் பேங்க் இருக்கும், அதெல்லாம் ஃபுல்லா படிச்சு முடிச்சதுனால குப்பையில போட்டு போயிருப்பான். ஆனா அந்த பொண்ணு அந்த குப்பையில கடந்த புக்கை எடுத்து வச்சு தான் படிச்சுட்டு இருக்கா. அதை வந்து இப்போ இந்த பையனும் பாத்துருவானா. இப்போ இவ வந்து உண்மையாவே காசு இல்லாம கஷ்டப்படுற பொண்ணு தான் போல இருக்கு அப்படின்றதையும் புரிஞ்சுக்கிட்டு நிறைய புக்ஸ் இந்த பொண்ணுக்காக வாங்கிட்டு வந்து கொடுப்பான். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பழகி இவங்க 2 பேரும் நல்லா க்ளோஸா வாங்கிட்டு வாங்க.